இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே சனி பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை தினம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யணும், முக்கியமாக என்ன விஷயத்தை செய்யக்கூடாது, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி சனி பகவானை அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிற ஒரு விஷயத்தை முறையாக கடைபிடிச்சிட்டு வாங்க. சனிக்கிழமை எழுந்து குளித்து முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை காக்கைக்கு வச்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். சனி பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம்கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. சனி பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஒரு கட்டுப்பாடோடு இருப்பீங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லா விஷயத்தையுமே செய்வீங்க. மகர ராசி நீங்கள் நடைமுறைக்கு ஏற்ற நபர்களாக இருப்பீங்க. நீங்கள் சுய ஒழுக்கம், கடின உழைப்பு ரொம்பவுமே இருக்கும். ரொம்பவுமே திறமையான நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாவது வெற்றி பெறணும் அப்படின்னு இருப்பீங்க. ஒரு முடியாது அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே மாட்டீங்க. முடியும் அப்படின்னு நினச்சிட்டு கடினமான வேலையை கூட ரொம்பவும் எளிமையாக செய்யக்கூடிய நபர்களாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலுமே தன் கூட இருக்கிறவங்களும் தான் எப்படி உயர்ந்து வரமோ அது போல் அவங்களும் உயரணும் அப்படின்னு நினைப்பீங்க. திறமை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். திறமையால் பல்வேறு சாதனைகளை புரியக்கூடியவங்களா மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலைகள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே 12 மாதத்துலேயுமே இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது. இந்த ஆடி மாதத்தில் சிவபெருமானின் சக்தியை விடவே பார்வதி தாய்க்கு சக்தி அதிகமாக இருக்குமா. அதனால தான் பாருங்கள், எல்லா அம்மன் கோவிலையுமே ஆடி மாதம் ரொம்பவுமே விமர்சையாக திருவிழாக்கள், பூஜை, புனஸ்காரம் செய்வாங்க. கேரள மக்கள் கூட இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும். அதுவும் ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டால் நன்மைகளை நாம் பெற முடியும். ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை எல்லா விஷயத்திலுமே நீங்கள் பெற முடியும். ஆடி மாதம் நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு அங்கே எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா கூடுதல் நல்ல பயன்களை நீங்கள் பெறலாம். இந்த எலுமிச்சை தீபத்தை வீடுகளில் ஏற்றக்கூடாது, கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும். ஆடி மாதம் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளியில் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண தடை விலகி சுபிட்சம் உண்டாகும். ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகும். ஆடி மாதம் சுக்லா துவாசியில் மகாவிஷ்ணுவை நினச்சி விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். ஆடி மாதம் வரக்கூடிய பூரம் அன்றைக்கு அம்மனுக்கு அணிவிக்கக்கூடிய வலையில் கர்ப்பிணி பெண்கள், அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்க பெண்கள்லாம் வாங்கி அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா நன்மைகள் கூடிய விரைவில் உங்களை சேரும். ஆடி பொறுத்தன்னைக்கு ஆண்டாள் அவதரிச்சுதான் சொல்கிறாங்க. அன்றைய தினம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாளை நந்தவனத்தில் எழுந்தர செய்வாங்க. அப்போ திருப்பாவை, திருப்பல்லாண்டு, நாச்சியார் திருமொழியெல்லாம் பாடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கலந்துக்கிட்டால் நம்மளோட மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரார்த்தனையுமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. ஆடி மாதம் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது.
மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நன்றி மறவாத மனம் படைத்தவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள். அதுலேயும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நிலை வந்தாலுமே அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடியவங்க தான் நீங்கள். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. ஆனால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மையாக இருக்கும். வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை வெளியூரில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதற்கான முயற்சியை இப்போ மேற்கொள்வீங்க. சிலர் வசிக்கும் இடத்தையோ ஊரையோ விட்டுட்டு வேறு இடத்திற்கு மாறுவீங்க. இது எல்லாமே தொழில் காரணமாகவும் இருக்கலாம், பணியில் ஏற்படும் சூழ்நிலையாக கூட இருக்கலாம். மாதம் முழுவதும் சத்ரு சாணத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் எதிர்ப்புகளையும் சங்கடத்தையும் அவ்வப்போது உருவாக்கினாலுமே அவரோட பார்வை உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். பெரிய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும். வரவு செலவில் ஏற்பட்ட தடை நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் 30ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறது. உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்களை அவ்வப்போது கொடுக்கலாம். அதனால தான் சொன்னோம், எல்லா விஷயத்திலுமே நீங்கள் திட்டமிட்டு கவனமாக செயல்படணும் அப்படின்னு. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் நினச்சது சாதிக்கும். உங்களுக்கு குழப்பமின்றி செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். தேவையில்லாத குழப்பம் அவ்வப்போது வரலாம். அதனால் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். 26ஆம் தேதி வரைக்குமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த சமயத்தில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். பணியில் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். 27ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரைக்குமே புதன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தடைப்பட்ட பணம் வந்து சேரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும். குரு பார்வை ஜீவன ஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் வரும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. முக்கியமாக குலதெய்வ வழிபாடை குடும்பத்தோடு செய்வீங்க. இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தவற விட்டுறாதீங்க. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அசாத்திய துணிச்சலும் தைரியமும் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டிய மாதம். தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் 30ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். மனதில் இனம் புரியாத குழப்பம் வரலாம். எதிரிகளின் கை மேலோங்கும். சிலர் உங்கள் மீது வீண் பழியை கூட சுமத்துவாங்க. அதனால தான் உங்களோட மனம் சங்கடத்திற்கு ஆளாகும். வருமானத்தில் குறைவில்லாமல் இருந்தாலுமே நீங்கள் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். நிம்மதியான நிலை வரணும் அப்படின்னா குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக அமையும். மேலும் உழைப்பாளர்கள் நிலையில் உயர்வு வரும். சிறு வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். இப்போ இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாமா? ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இருக்கிற 12 அமாவாசைகளுமே இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் ஒரு முக்கியமான செயலாக பார்க்கப்படுது. அன்றைய தினம் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்களோட முழுமையான ஆசீர்வாதத்தையும் நாம் பெற முடியும். எள்ளும் நீரும் கொண்டு தர்ப்பணம் கொடுத்தா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செஞ்சால் ரொம்பவுமே நல்லது. அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். ஆடி அமாவாசை நாளில் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செஞ்சிங்கன்னா நம்மளோட குறைகள் நீங்கி புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற முடியும். ஆடி அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே நம்மளோட தலைமுறை அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்குமே நல்லதொரு வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது. யாருக்கிட்டேயும் எந்த ஒரு பொருளையும் கடனாக வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. முக்கியமாக நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது, வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது. அன்றைய தினம் நம்மளோட வீடுகளில் அசைவம் சமைக்கவும் கூடாது, வெளியில் கூட அசைவம் சாப்பிடவும் கூடாது. யாருக்கிட்டையும் கோபப்பட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடும் பொழுது எதிரில் இருக்கிறவங்க நமக்கு தெரியாமலே நம்மளை திட்டலாம், எதிர்பாராமல் ஏதாவது சாபம் கூட விட்டுடலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா பல வகையிலும் பின்னடைவு வரும். தெரியாமல் கூட யார் மனசையுமே புண்படுத்தக்கூடாது. ரொம்பவுமே நிதானமாக அன்றைய தினம் செயல்படணும். ஆன்மீக வழிபாடு செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும்.
என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களை, தொடர்ந்து பார்த்தமைக்கு.